கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட இந்த காணொளி வழியாக உங்களை வரவேற்பதில் நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரங்களெல்லாம் நாம் யோனாவை குறித்து, யோனா தீர்க்கதரிசியை குறித்து வரலாறுகளையும், யோனா என்ன காரியமாக செய்தார், எப்படி இருந்தார் என்பதை குறித்து, யோனாவுடைய குணாதிசயங்களையும் யோனாவுடைய அழைப்பையும் குறித்து பல காரியங்களை நாம் விரிவாக தொடர்ச்சியாக வீடியோக்களிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அநேகருக்கு இது ஆசீர்வாதத்தை கொடுத்ததை எண்ணி கர்த்தரை துதிக்கிறேன். இந்த வாரத்திலும் நாம் தொடர்ச்சியாக ஒரு சில காரியங்களை பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். சங்கீதம் 78வது சங்கீதத்திலே 42வது வசனத்தை நான் உங்களோடு கூட இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். இன்றைக்கு பார்க்கிற பொழுது இந்த சங்கீதத்தை ஆசாப் எழுதியிருக்கிறதாக அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் குறிப்பாக அது ஒரு போதக சங்கீதமாக அங்கே சொல்லப்பட்டிருப்பதை குறித்தும் நாம் வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே பார்க்கிற பொழுது அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமல் போனார்கள் என்று இந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருக்களிலிருந்து நீங்களாக்கி விடுவித்ததையும் மீட்டையும் அந்த நாளை அவர்கள் நினையாமல் போனார்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே 2 காரியத்தை சங்கீதக்காரன் வலியுறுத்துவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று, அவருடைய கரத்தையும், தேவன் அவர்களை அற்புதமாக நடத்தி வந்த அந்த தேவ வல்லமையுள்ள கரத்தை அவர்கள் நினைக்க மறந்து விட்டார்கள். அது மாத்திரமில்லாமல் சத்துருக்களை, அவர்களுக்கு எதிர்ப்பட்ட சத்துருக்களை தேவன் மீட்டு கொண்ட அந்த நாளை அவர்கள் நினைக்காமல் போனார்கள் என்பதை இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருப்பதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். குறிப்பாக இந்த இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு இருந்த பொழுது தேவன் அவர்களை ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவர்களை மீட்டு கொண்டதை அவர்கள் நினைக்காமல், அந்த நாளை குறித்து அவர்கள் நினைக்காமல் போயிருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறார். அது மாத்திரமில்லாமல் அவர்களை பின்தொடர்ந்து வந்த பார்வோனையும் அவருடைய சேனை சத்துருக்கள் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிற, அவளை அழித்து விட வேண்டும். அவர்களை பின்தொடர்ந்து வந்த சத்துருக்களை தேவன் தன்னுடைய வல்லமை உள்ள கரத்தினாலே அந்த செங்கடலிலே அவர்களை அமுழ்க பண்ணினதையும் இந்த இருக்கக்கூடிய இந்த இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் தேவன் செய்த அந்த வல்லமையான காரியங்களை அவர்கள் நினைக்காமல் போய்விட்டார்கள் என்று இங்கே ஆசாப்பு இந்த சங்கீதத்திலே அவர்களுடைய செயலை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த இடத்திலே நாம் ஒன்றை தியானிக்க இல்லாவிட்டால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் தம்முடைய கரங்களினாலே நமக்கு செய்த எத்தனையோ அற்புதங்கள் இருக்கிறது, அதிசயங்கள் இருக்கிறது. ஆண்டவரை நாம் ஆராதித்து கர்த்தரை துதித்து தேவனை தேடின நாட்களெல்லாம் நாம் நெருக்கப்படுகிற காலங்களிலே, நம்முடைய உபத்திரவங்களுமான காலங்களிலே, நம் வியாதிப்பட்ட நேரங்களிலே, சத்துருக்கள் நம்மை நெருக்கி வருகின்ற பொழுது ஆண்டவர் அற்புதமாய் நமக்கு விடுதலையை கொடுத்ததை நாம் நினைக்கும்படிக்கு, அதை நினைக்கிறது மாத்திரமில்லாமல் தேவன் நமக்கு செய்த இந்த ஆச்சரியமான நன்மையான காரியங்களை அவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க தேவன் நம்மிடத்திலே அதை எதிர்பார்க்கிறார் என்று நான் விளங்கிக் கொள்ளுகிறேன். அருமையான சகோதரி சகோதரியே, நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். அவர் சொல்லி முடியாத, எண்ணிலடங்காத அதிசயமான காரியங்களை அவர் செய்திருக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய கரத்தினாலே தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி இருக்கிறார். என் அன்பு சகோதரி சகோதரியே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே, நம் அநேகருடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார், அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். உங்களோடு கூட இந்த செய்தியை பகிர்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லி முடியாத, எண்ணி முடியாத, எண்ணில் அடங்காத அதிசயமான அற்புதமான
வல்லமையான காரியத்தை என் ஆண்டவர் செய்து வருகிறார் என்பதிலே நான் தேவனை மகிமைப்படுத்துவதிலே நான் முந்திக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நேரத்திலே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய கரத்தினால் எத்தனையோ அற்புதங்களை அவர் செய்து வந்திருக்கிறார். அவர் நம்மை பாதுகாத்து வருகிறார். ஆண்டவர் தன்னுடைய கரத்தினாலே பெரிய காரியங்களை அவர் செய்ததை பார்க்கலாம். ஆகவே இந்த இடத்திலே பார்க்கிற பொழுது அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருக்கள் இருந்து அந்த மீட்டு கொண்டதை அந்த நாளை அவர்கள் நினையாமல் போனார்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எங்களை சத்துருவிலே இருந்து, பாவ பிடியிலே இருந்து, ஒருவேளை பிசாசின் பிடியிலே இருந்து, பிசாசு நம்மை தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இருந்து தேவன் நம்மை விடுவித்திருக்கிறார். அவர் தன்னுடைய கரத்தினாலே நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். சத்துருடைய சகல போராட்டங்களிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்குறார். பிசாசின் பொல்லாத கிரியைகள் இருந்து தேவன் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆம்பரியமானவளே, அந்த செயலை இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போனார்கள். ஆண்டவர் செய்து வந்த எத்தனையோ அற்புதமான காரியங்களை, அதிசயமான காரியங்களை, எண்ணிலடங்காத காரியங்களை, சொல்ல முடியாத காரியங்களை அவர்கள் மறந்து போனார்கள், நினையாமல் போனார்கள். பிரியமானவளே, நம்முடைய மனித வாழ்க்கையிலே தேவன் செய்த எத்தனையோ நன்மைகளை நாம் மறந்து போகாதவளாக அதை நினைத்து பார்த்து நன்றி சொல்ல 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 நன்மை நம்முடைய வாழ்க்கையிலே பெருகும். பிரியமானவளே, மனிதனுடைய தன்மை, மனிதன் அதி சீக்கிரத்திலே எல்லாவற்றையும் அவன் மறந்து போகிறான். குறிப்பாக நன்மையான காரியங்களை அவன் மறந்து போய் விடுகிறான். மனிதனுடைய இயல்பு அப்படியாக இருக்கிறது. அருமையான சகோதரியே, தேவன் எத்தனையோ நன்மைகளை செய்திருந்தாலும் அதை சீக்கிரமாக மறந்து போகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட விபரீதங்கள், துன்பங்கள், அவைகளை எல்லாம் நம் மனதிலே வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து எண்ணி அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். என் அன்பு சகோதரியே, நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையிலே ஏற்பட்ட நிலைகளிலே, வருத்தத்திலே, வியாதியிலே, துன்பத்திலே, கஷ்டத்திலே, பாடுகளிலே, வேலையில்லாத பிரச்சனைகளிலே, பண வசதி இல்லாத சூழ்நிலைகளிலே, எல்லா நேரங்களும் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். நீங்கள் ஒன்றை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் கடந்து வந்த பாதைகளிலெல்லாம் தேவன் தன்னுடைய அற்புதமான கரத்தை நீட்டி அவர் அதிசயமான காரியத்தை செய்தார் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். நாம் ஒன்று செல்வோம். நாம் சேர்ந்து தேவன் நமக்கு செய்த எத்தனையோ நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதை எல்லாம் எண்ணி கர்த்தரை நான் துதிக்கப் போகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல போகிறேன். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த போகிறேன். ஆண்டவர் எண்ணி முடியாத அதிசயமான காரியங்களை அவருடைய கரத்தினாலே எனக்கு செய்திருக்கிறபடினால் என் தேவனை நான் துதிக்கப் போகிறேன். அவருக்கு நன்றி செலுத்த போகிறேன். நான் எந்த நிலையிலே இருந்தாலும் நான் கர்த்தரை துதிக்கப் போகிறேன் என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களால், அப்படிப்பட்ட இந்த செய்தியை கேட்கும் பொழுதே உங்கள் உள்ளத்திலே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நீங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது, இல்லாவிட்டால் இதை கேட்கின்ற பொழுதே, நான் என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் தன்னுடைய கரத்தினால் எத்தனையோ அற்புதமான நன்மைகளை செய்திருந்தும் அவரை துதிக்காமல், அதை நான் நினைக்காமல் என்னுடைய வாழ்க்கையிலே முறுமுறுத்து கொண்டு, என் வாழ்க்கையிலே தேவனை நான் பரீட்சை பார்த்து கொண்டு, என் வாழ்க்கையிலே நான் தேவனை நான் நிந்தித்து கொண்டு, என் ஆண்டவரை ஏன் எனக்கு இதை செய்தீர், ஏன் எனக்கு இப்படி நடந்தது, ஏன் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் இப்படி என்று நீங்கள் ஒருவேளை சிந்தித்து கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதரியே, இந்த காணொளி வழியாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறேன். அன்பு சகோதரனே, இப்பொழுது உங்கள் உள்ளத்திலே கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்கள். நன்றி சொல்ல ஆரம்பியுங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெறுமையாக இருக்கலாம். நாளைக்கு என்ன செய்வதென்று நீங்கள் அறியாதவர்களாக இருக்கலாம். இல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் என் அன்பு தேவன், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவருக்கு காலம் கடந்து போவதில்லை. ஆண்டவருக்கு எதுவும் லேட்டாக இருக்காது. இந்த நேரத்திலே கர்த்தரை நீங்கள் துதிப்பீர்களானால், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீர்களால், ஆண்டவர் உங்களுக்கு பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் செய்த நன்மைகளை நீங்கள் எண்ணி பார்த்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்பீர்களால், அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்பீர்களால், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் குறைவுபட்டு இருக்கலாம், சோர்ந்து போய் இருக்கலாம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆண்டவர் உங்களை இருக்கிறவர்களாக, ஆசீர்வதிக்கிறவராக,
மேன்மை உள்ளவராக நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினால் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வீர்களால், ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்பீர்களால் தேவனுடைய இருதயம் மகிழும், அவர் சந்தோஷப்படுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவர் மேன்மைப்படுத்துவார். உங்கள் குறைகளை எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நிறைவாக்குவார். வேதம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டுடைய பலத்த கரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், ஆண்டுடைய வல்லமை உள்ள கரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், தேவனுடைய வல்லமையை நீங்கள் பார்ப்பீர்கள். தேவன் அதிசயமான காரியங்களை செய்வார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் தேவனோடு சேர்ந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம், கர்த்தரை நன்றி செலுத்துவர்களாக மாறுவோம். ஒரு விஷயம் என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்திலே பங்கெடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் குறையோடு இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையிலே நெருக்கத்தோடு இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையிலே துக்கத்தோடு இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையிலே கண்ணீரோடு கூட இருக்கலாம். நீங்கள் அதையெல்லாம் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு அவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்கள். தேவன் செய்த நன்மைகளை எண்ணி பாருங்கள், அவரை துதித்து கொண்டிருங்கள். நன்மைகளை காண்பீர்கள், அதிசயங்களை காண்பீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள், மகிமையான காரியங்களை காண்பீர்கள் என்று உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். என் அன்பு சகோதரியே சகோதரியே, ஒரு விசை கண்களை மூடி என்னோடு கூட இந்த ஜெபத்திலே பங்கெடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அன்புள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவருடைய கரத்தையும் அவர் தங்களுக்கு ஆண்டவரே தங்களுடைய சத்துருக்களை விலக்கி மீட்டு கொண்டதை நினையாமல் போன மக்களாக நாங்கள் இருந்து விடாதபடி ஆண்டவரே, நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் செய்த எத்தனை அற்புதங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஆண்டவரை எங்களை நடத்தி வந்ததை நாங்கள் நினைக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறேனப்பா. இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருடைய சகோதரிய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நன்மை உண்டாவதாக, ஒரு ஜீவன் உண்டாவதாக. அவருடைய வாழ்க்கை சோர்ந்து போயிருந்தால், பலவீனப்பட்டிருந்தால், துக்கத்தோடு கண்ணீரோடு கவலைகளோடு ஆண்டவரே வேதனைகளோடு கூட இருப்பார்களானால் இப்பொழுதே ஆண்டவரே உம்முடைய கரத்தை நீட்டி அற்புதத்தை நீர் செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நாங்கள் நினைக்கிறோம், நீங்கள் செய்த நன்மைகளை எண்ணி நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நீங்கள் எத்தனையோ நன்மைகளை எண்ணிலடங்காத சொல்லி முடியாத எத்தனையோ நீர் நன்மை செய்திருக்கிறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற வீடியோவை பார்த்து என்னோடு கூட ஜெபத்திலே பங்கெடுக்கிற ஒவ்வொரு சகோதரி வாழ்க்கையிலும் அற்புதம் நடப்பதாக என்று செபிக்கிறேன், அதிசயம் நடப்பதாக என்று செபிக்கிறேன், நன்மைகள் வருவதாக என்று நாங்கள் செபிக்கிறேன். தடைப்பட்ட காரியங்கள் ஆண்டவரே, தளர்ந்து போன எல்லா கரங்களையும் கர்த்தர் இப்பொழுது திடப்படுத்தும்படி செபிக்கிறேன். தடைகள் நீங்குவதாக, பலவீனங்கள் அவர்களை விட்டு விலகுவதாக ஆண்டவரை உற்சாகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவங்களை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.